வணக்கம், நான் உங்கள் தங்கப்பாண்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 தகவல் அறியும் உரிமை சட்டம். தகவல் பெரும் உரிமை சட்டம் சொல்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும். இது ஆர்டின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட்டை நோக்கி நம்ம என்னெல்லாம் கேள்விகளை எழுப்ப முடியும், அந்த கவர்மெண்ட் ஒவ்வொரு துறைகளை சார்ந்து நம்ம என்னெல்லாம் கேள்வி கேட்க முடியும், ஒவ்வொரு அரசு நிகழ்ச்சிகளில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற எப்படிலாம் கேள்விகளை கேட்க முடியும் அப்படிங்கிற பொறுத்து தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். செக்ஷன் 6 சப்கிளாஸ் 1 படி நம்ம கவர்மெண்ட்டுக்கிட்ட நம்மளோட கேள்விகளை எழுப்பி அந்த கேள்விகளுக்கு பதில் கேட்குறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. அந்தந்த துறை சார்ந்த அலுவலகத்துக்கு உங்களோட கேள்விகளை கேட்க முடியும். இப்போது நீங்கள் ஒரு A4 சீட் இருந்தால் மட்டுமே போதும். அனுப்புனர், பெறுநர், அந்த பெறுநரில் அந்தந்த துறை சார்ந்த பொது தகவல் அலுவலருக்கு அவங்களோட அட்ரஸை எழுதிட்டு உங்கள் கேள்விகள் என்னவோ அந்த கேள்விகளை முழுசாக எழுதிட்டு 30 நாட்களுக்குள்ளே இந்த தகவலை எங்களுக்கு நீங்கள் தரணும் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணி, நீதிமன்ற கட்டணமாக 10 ரூபா இல்லைன்னா 5 ரூபாவா, அதாவது நீதிமன்ற கட்டணம் ஸ்டாம்ப், கோர்ட் ஸ்டாம்பும்பாங்க, அந்த ஸ்டாம்பை ஒட்டி நீங்கள் அவருக்கு ஆர்டிஐ ஃபைல் பண்ணிட்டீங்க. 30 நாள் ஆச்சு, எந்த பதிலும் வரல அப்படின்னா கவலைப்படணும் அவசியம் கிடையாது. மறுபடியும் நீங்கள் முதல் மேல்முறையீடு அனுப்ப முடியும். முதல் மேல்முறையீடு அனுப்பி 30 நாட்கள் ஆகியும் வரலை அப்படின்னா கவலைப்படணுங்கிற அவசியம் கிடையாது. 2வது மேல்முறையீடு 12 நாட்கள் காலவாசம் இருக்கும். அதுக்குள்ளே அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரி அழைச்சி ஏன் இன்னும் அவங்களுக்கு அந்த தகவலை கொடுக்கல, சீக்கிரம் அவங்களுக்கு அந்த தகவலை கொடுங்கன்னு சொல்லி நமக்கு தகவலாவோ இல்லை நகலாவோ அந்த தகவலை நமக்கு கொடுப்பாங்க. மேலும் இது போன்ற தகவலை தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை ஃபாலோ செய்யவும்.